ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனோடைய ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட்டே வந்து ஆகலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்வாளர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் அனைவருமே சென்றிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு எப்போ தான் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. எதனால் தான் அவங்க வந்து ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்கல. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் அனைவருக்குமே இந்த வேலை வந்து வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு. கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு வருமா வராதா. எதனால தான் ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. உண்மையான நிலவரம் வந்து என்ன, செலெக்ஷன் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையா. எதனால் அப்டேட் கொடுக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பணப்பட்ட படகலாம் இதில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு என்றைக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வழியாக இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரேஷனோட வேலைக்காக அப்ளை பண்ணி சொன்னதுமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுப்போம் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி கட்டாயமாக இன்று ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இது வரைக்குமே ஒரு 3 மாத காலங்களாகவே இந்த ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம். இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையில் தான் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே குடுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இன்றைக்கி அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. சில ரேஷன் கார்டு ஊழியர்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து ஒரு 3 மாத காலங்களாச்சு இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ தான் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இறுதிக்குள்ளே ரிசல்ட் கொடுப்போம் அப்படி வந்து சொல்லிட்டாங்க. ஒரு அஃபீஷியலாகவே ஏற்கனவே டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிலே 3 மாத காலங்கள் ஆயிடுச்சு. 3 மாதங்களே வந்து முடிய போகுது. இந்த நிலை இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் பார்த்தீங்கன்னா சென்றிருந்த நிலையில் இன்று காலை பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து வெளியாகிருக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. சொல்லவும் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை தான் வெளியாகிருக்கு இல்லையா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து ஏற்கனவே ரிசல்ட்டை வந்து மார்ச்சுக்குள்ளே நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு முடிந்திருக்கு. அவங்களுக்கு தான் இன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ரிசல்ட்டு ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தேர்வாளர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய மாவட்டம் எது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கின்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட்டை வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துடைய அஃபீஷியலான
ஸோ வெப்சைட் தான் ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து அப்டேட் குடுப்பாங்க. ஸோ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அனைவருமே ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இப்படி தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதிலும் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது 4 வீக்லயே உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வழங்கிருவோம் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் தான் இதுவரைக்குமே குடுக்கல. அதனால கட்டாயம் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா, கட்டாயமாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த ரிசல்ட் வரும் அப்படின்ற மாரி தான். ஸோ தகவல் வெளியா இருக்கு. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா பார்த்தீங்கன்னா, இன்று வந்து வெளியா இருக்கு. ஒரு ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, கட்டாயமாக நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டுக்கான அனைத்து ப்ராசஸிங்களும் வந்து நடந்துரும். அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு வந்து வெளியாகிட்டே வந்து இருக்கும். அனைவருமே இந்த எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். இருந்தாலும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே அந்த ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் சென்னை மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நேர்காணலாம் நடக்கல. அதனால சென்னை மக்கள் பெரும் பாவப்பட்ட ஒரு இதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்திருக்கக்கூடிய நிலையில இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நடத்தல. என்ன ப்ராசஸிங் தான் நடக்குது அப்படின்றதே தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா, இது செலக்ஷன் லிஸ்ட் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட் வந்து தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்திருக்கு. இருந்தாலுமே ஒரு சில தகவல தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கிடைத்திருக்கு. இந்த ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற நிலைக்கு கேள்விக்குறியாகவே இருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு எப்ப தான் அப்டேட் குடுப்பாங்க? அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாக இருந்திருக்க நிலையில, ஏற்கனவே கூட்டுத்துறை அமைச்சர் தான் சொல்லியிருந்தாரு, மார்ச்சுக்குள்ளே நாங்க வந்து கூடிய விரைவில் நாங்க வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வழங்கிருவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்ப மார்ச் முடிய போகுது. அதனால இன்று வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை இல்லையா? அதனால கட்டாயம் இன்னைக்கு அப்டேட் குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. இருந்தாலும் என்னைக்கு அப்டேட் குடுக்குறாங்களா? அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு தகுந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இதில உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வுல பெண்கள் நெறைய பேரு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த வருடம் பெண்களே நெறைய சேல்ஸ்மேன் இடையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு. ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கும் இதில முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக ரிக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேர்முக தேர்வு மூலமாக தான் அனைவருமே இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க? 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் நம்பளுக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா, இந்த வேலையில செலக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஓரளவுவே ஒரு 90, 95% இதுவரைக்குமே முடிந்திருக்கு. அதனால இந்த அனைவருமே எதிர்பார்த்திருக்கிற ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு சேல்ஸ்மேன் மற்றும் பேக்ரவுண்ட் ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட்ட தான் இதுவரைக்கும் அப்டேட் குடுக்கல. இந்த நிலையில இன்று வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நடக்க போகுது. இன்னைக்கு அப்டேட் குடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. எனக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.